கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாராளமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இன்றைக்கும் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் தான் கர்த்தர். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். என்ன ஒரு காரியம் அதை விசுவாசத்தோட அறிக்கை எடுங்க, கர்த்தர் செய்வார். ஆமென். சாட்சியை கேட்டீங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நடத்துகிற பாதைகள் எல்லாவற்றுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். பெருமையும் எளிமையுமானவர்களுடைய கூப்பிடுதலை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல ஜெபித்தீங்க, இன்னும் மெயினா மறக்காம ஜெபிங்க. சீக்கிரமாக ஒரு ஆராதனை ஸ்தலம் நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. தனியா ஒரு கால் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தேவனால கூடும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அந்த ராஜாவை மகிமைப்படுத்தும்படியாக தான் நம்ம எல்லாரும் இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். ஆமென். இந்த மாதத்தின் ஆரம்ப நாளை காண செய்த கர்த்தர் இந்த 31வது நாளை நம்மளை என்ன செய்திருக்கிறார், காண செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாள்ல கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 6 மற்றும் 9 ஆகிய வசனங்களை வாசிங்க. சத்தமாக திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலைவேளையில பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா இந்த 31வது நாள், இந்த மாசத்துக்கு கடைசி நாளில கர்த்தர் நம்மகிட்ட சொல்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கர்த்தர் கடந்த புதன்கிழமையே எனக்கு கொடுத்தார். ஆமென். அந்த நாள்ல இந்த தேவ சமூகத்துல இந்த வார்த்தையை நான் தியானிக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. பலம் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதீங்க, திகையாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 31வது நாள், ஐயோ நான் வாடகை எப்படி கொடுப்பேன், அடுத்த டியூ எப்படி கட்டுவேன், அடுத்து எப்படி என்னுடைய காரியங்கள் என்று ஒருவேளை கலக்கத்தில் இருக்கிறீங்களா? என்ன கலக்கம் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு, கலங்காத, திகையாத. நீ போற இடத்துல நான் கூட இருப்பேன், நீ செய்கிற காரியத்துல நான் கூட இருப்பேன், நீ என்னென்ன பண்றியோ எல்லாத்துலயும் நான் என்ன செய்வேன், கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நூனின் குமாரனாகிய யோசுவாவோடு கர்த்தர் சொன்னதான இந்த வார்த்தை தியானித்த போது அநேக நேரங்களில் இந்த வார்த்தைகளை வாசித்தால் கூட, தியானித்தால் கூட அதிகமாக தெய்வ சமூகத்தில் இந்த வார்த்தைகளை குறித்து காத்திருந்த நேரங்கள் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த யோசுவாவை குறித்து நமக்கு ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் சப்ஜெக்டுக்கு நேராக கடந்து போகலாம் என்று கர்த்தருக்குள்ளே நான் ஆசைப்படுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த யோசுவாவுக்கு பெற்றோர் வைத்த பேர் என்னது? ஓசேயா. ஆனா மோசே வைத்த பேர் தான் என்னது? யோசுவா. யோசுவா என்கிறதான பேரின் அர்த்தம் கர்த்தர் ரட்சிக்கிறவர், யெகோவா மீட்பர், கர்த்தரே என் ரட்சிப்பு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கிட்ட கர்த்தர் சும்மா சொல்லுவாரா, பலம் கொண்டு திடமானதா? எல்லா மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்லுவார்? சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. நீ பலம் கொண்டு திடமானதா இரு, நீ திகையாத, நீ கலங்காத, நீ போற இடம் எல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன் யாராவது சொல்லுவாங்களா? உலக பிரகாரமா ஒரு மனுஷனை பார்த்து ஒரு மனுஷன் சொல்லுவாங்களா? இல்ல, சொல்ல மாட்டோம் இல்லையா? நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட யாராவது சில நேரங்கள்ல தவித்து நிற்கிற நேரம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்கலாம், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட யாராவது தனிமைப்பட்டு யாருமே சகாயம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம ரொம்ப பிடிச்சிருந்தா சொல்லுவோம், நீ ஒன்று என்ன செய்யாத, பயப்படாத, கவலைப்படாத, நான் இருக்கேன். இல்லை ஹல்லேலூயா. என் கூட சொல்லியிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க. அதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். மனுஷன் நம்ம கூட இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். ஆமென். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான். ஆனா கர்த்தர் கூட இருந்தாருன்னா ஹல்லேலூயா, அவர் ஒரு வார்த்தை, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ ஒன்னத்துக்கு கலங்காத, எதுக்குமே பயப்படாதன்னு சொன்னாருன்னா அதை விட பெரிய பொக்கிஷம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எல்லார பார்த்தும் கர்த்தர் சொல்லுவாரான்னு கேட்டா இல்ல. ஹல்லேலூயா. எல்லார பார்த்தும் கர்த்தர் சொல்லுவாரா, நீ பலம் கொண்டு திடமானதாயிரு, நீ திகையாத, நீ கலங்காத? சொல்ல மாட்டார். அவரிடத்துல கர்த்தர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம்னா,
இந்த யோசுவா மோசேயோடு கூட ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு வாலிபன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு வாலிபன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சீன் வனாந்தரத்தில் இருந்து புறப்பட்டு ரெவிதீமில வந்து என்ன செய்யறாங்க, பாளையம் இறங்குறாங்க. இப்ப பிரயாணம் கானானுக்கு நேரே போய்கொண்டிருக்கிறது. பிரயாணப்பட்டு வந்து ரெவிதீமிலே பாளையம் இறங்கும் போது அமலேக்கியர் என்ற ஒரு குரூப் இவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர்றாங்க. அந்த நேரத்துல மோசே யோசுவாவை பார்த்து சொல்றார், நீ எழுந்து அமலேக்கியரோட என்ன செய், யுத்தம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனங்களை எடுக்க நேரம் இல்லை, நான் விட்டு விடுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த யோசுவா மோசேயுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அமலேக்கோட யுத்தம் பண்ணி என்ன செய்தார், ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த யோசுவா வந்து ஒரு யுத்த வீரன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு யுத்த வீரன். இரண்டாவதாக இந்த யோசுவா மோசேயுடைய ஊழியக்காரனாக இருந்தான். மூன்றாவதாக தேவ சமூகத்தை விட்டு விலகாத ஒரு தேவ மனுஷன், நல்ல பகுத்தறிவுள்ள தேவ ஞானம் உள்ள ஒரு தேவ மனுஷன். ஹல்லேலூயா. நான்காவதாக நல்ல செய்தியை அறிவிக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தான். ஐந்தாவதாக கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு தேவ மனுஷன். ஆறாவதாக கனம் பெற்றவன், விசேஷித்த ஆவியை உடையவனாக இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறவனாக இருந்தான். இத்தனை குணாதிசயங்கள் இருக்கிற ஒரு மனுஷனோடு கர்த்தர் பேசுவாரா இல்லையா? கர்த்தர் கூட இருப்பாரா இல்லையா? ஹல்லேலூயா. இதுல எத்தனை நம்மகிட்ட இருக்கிறது காலையில? ஹல்லேலூயா. எத்தனை இருக்கு நம்மகிட்ட? நம்ம நினைக்கிறோம் நம்மளும் நல்லா ஜெபிக்கிறோமே, நல்லா இது பண்றோமே, ஆராதிக்கிறோமே, ஏன் கர்த்தர் கேட்கல? ஏன் எனக்கு செவி கொடுக்கல? இத்தனை வருஷமா நான் ஆராதிக்கிறேன், இத்தனை வருஷமா நான் விசுவாசியா இருக்கிறேன், இத்தனை வருஷமா நான் எல்லாம் இருக்கிறேன். எனக்கு உணர்த்தினார் ஆவியானவர். ஹல்லேலூயா. சில காரியங்கள் ஆண்டவரே ஏன் தாமதமாகிறது கேட்கும் போது, அப்பா யோசுவாவோடு கூட இருந்தீங்களேப்பா, யோசுவா கிட்ட சொன்னீங்களே ஆண்டவரே, 3 times சொன்னீங்களே ஆண்டவரே, பலம் கொண்டு திடமானதாயிரு, நீ போகிற இடம் எல்லாம் நான் கூட வருவேன். நீ எடுத்து வாசி, யோசுவா எப்படி இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. ஆமென். தேவ சமூகத்தை விட்டு விடாதுங்க, கர்த்தருடைய பாதத்தை விட்டு விடாதுங்க, தேவ சமூகத்துல ஆராதனைகளை விட்டு விடாதுங்க, தேவ சமூகத்துல ஜெபிக்கிற நேரங்களை விட்டு விடாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிறது, தேவ சமூகத்துல வருகிறது, ஹல்லேலூயா, தேவ சமூகத்துல ஜெபிக்கிற தனி ஜெபங்கள், குடும்ப ஜெபங்கள், என்னென்ன இருக்கிறது, என்ன நற்கிரியைகள் இருக்கிறதோ ஒன்னே என்ன செய்யாதுங்க, விடாதுங்க. எல்லாவற்றுக்கும் மேல உத்தமமாக கர்த்தரை என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க. வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கணுமா, உத்தமமா பின்பற்றுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தான் கானானுக்கு நேராக பிரயாணப்பட்டவங்க தான். எத்தனை லட்சம் ஜனங்கள் எல்லாரும் கானானை சுதந்திரித்தாங்களா? இல்ல. எல்லாரும் சந்தோஷமா புறப்பட்டாங்க. எகிப்தை விட்டு, அடிமைத்தனத்தை விட்டு எல்லாரும் சந்தோஷமா தான் என்ன செய்தாங்க, புறப்பட்டாங்க. எல்லாரும் சந்தோஷமா தான் புறப்பட்டாங்க, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக. ஹல்லேலூயா. ஆனா வழியில என்னாச்சு? வழியில பல நேரங்கள்ல கர்த்தரை என்ன செய்தாங்க, பரீட்சை பார்த்தாங்க, சோர்ந்து போனாங்க, இடறுனாங்க. ஹல்லேலூயா. மோசேக்கு விரோதமா எழும்பினாங்க, கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தாங்க, பல காரியத்துல என்ன செய்யறாங்க, தோற்று போனாங்க. அதனால ஆண்டவருடைய கோபம் ஜனங்களை பல இடங்கள்ல என்ன செய்தது, பற்றி எரிய வைத்தது. வேதனை கடைசியில போய் சேர்ந்தது எத்தனை பேரு? கானானுக்குள்ள பிரவேசித்தது யாரெல்லாம்? யோசுவாவும் காலேபும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தான் பேசாங்க? புறப்பட்டது எத்தனை பேரு? லட்சக்கணக்கில் பேரு. ஹல்லேலூயா. எல்லாரும் எங்க நேராக தான் போய் கொண்டிருக்கிறோம், பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நேராக தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். எல்லாரும் போறாங்கன்னு நம்மளும் போகிற கூட்டத்தில் இருக்கக்கூடாது. நம்முடைய ஓட்டங்கள், நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கட்டும். ஆமென். பவுல் சொல்லுவார், ஹல்லேலூயா, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க, சும்மா ஓடாதுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஓடுறாங்க, நான் கிறிஸ்தவன் ஓடுன அந்த பந்தய பொருளை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு சில காரியங்கள் இருக்கிறது. எப்படி ஓடணும், ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், இந்த பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரலோக ராஜ்யத்தை போய் நாம் சுதந்திரிக்க வேணும். நான் எப்படி ஓடணும், எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி படுக்கணும், எதை சாப்பிடணும், எதை உடுக்கணும், எப்படி தலைமுடி வெட்டணும். ஹல்லேலூயா. இருக்கா இல்லையா? இருக்கு. ஹல்லேலூயா. எப்படி தலைமுடி வெட்டணும்னு இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு சித்தமான ஒரு நாள் பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாமே வேதத்தில் இருக்கிறது. ஆமென். இந்த வேதத்தின்படி, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. காலம் சமீபமா இருக்கிறது. இதன்படி நடக்க பிரயாசப்படுங்க. இதை விட்டா வேற வேலை என்ன?
உண்ணமும் ஒடுக்கவும் கர்த்தர் தந்திருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம வேற எதுக்குதான் கீழ்ப்படிய போகிறோம்? எப்படியாவது நம்ம அந்த பரம கானானுக்குள்ளே நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? போய் சேரணும். எழுத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு நேராக புறப்பட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் இந்த யோசுவாவிடத்துல பலம் கொண்டு திடமானதாயிரு, பலம் கொண்டு திடமானதாயிரு சொல்ல காரணம் என்ன? ஒரு மனுஷன் நல்ல பலசாலிய தைரியமா இருக்கிற ஒரு மனுஷன் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா? இல்ல. உண்டா? இல்ல. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதனாலதான் என்ன செய்யறாங்க? ஆறுதல் படுத்துறாங்க. ஹல்லேலூயா. தேர்தல் படுத்துறாங்க. தைரியமாயிரு. ஹல்லேலூயா. பயப்படாத. ஏதோ ஒரு ஃபெயிலியர். ஹல்லேலூயா. வாழ்க்கையில தெய்வ பிள்ளைகளே, நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் எல்லாத்துலயும் சமாதானமா சந்தோஷமா மகிழ்ச்சியா 100க்கு 100 எல்லாம் கர்த்தர் கரெக்டா தந்துதான் நாங்க ஃப்ரண்ட்ல நிக்கணும்னு நீங்க நினைக்காதுங்க. ஹல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையில என்ன உண்டு? அதிகமான போராட்டங்களும் பாடுகளும் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. யோசுவாவிடத்துல கர்த்தர் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? யோசுவாவோடு கூட இருந்த மோசே என்ன செய்தார்? மரித்து போனார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சொன்னா நீ பாஸ், ஆனா காண மாட்டேன். அதான் பயங்கரமான ஒரு காரியம். என்னன்னா ரொம்ப என்ன டச் பண்ணது, மோசே கர்த்தரை முகமுகமாய் தரிசித்த தேவ மனுஷன் தான். ஹல்லேலூயா. மோசே இடத்துல கர்த்தர் சொன்னார், நீ காணுவ, பிரவேசிக்க மாட்டாய். அதே நேரத்துல இரண்டாவதாக வந்த யோசுவாவை கொண்டு கர்த்தர் காண செய்தார். ஹல்லேலூயா. 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 சிலரால காண முடியாதுல, அற்பமான நம்மளால கர்த்தர் காண செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சிலரால அதை எட்ட முடியல. ஹல்லேலூயா. பார்க்க முடியல அந்த நன்மையை, அதை சுதந்திரிக்க முடியல. ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ள முடியல, மரித்து போனாங்க. ஆனா நம்மளை கர்த்தர் இன்னைக்கு ஜீவனோட வைத்திருக்கிறார் என்றால் சிலதை பார்க்கும்படியாக. ஆமென். சில சுதந்திர கீதங்கள் உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார், சில வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் உனக்கு தருவேன்னு கர்த்தர் சொன்னாருன்னா நீ சுதந்திரிக்கிறது வரைக்கும் கர்த்தர் சொல்வார், நீ பலம் கொண்டு திட்டமானதை. திட்டமானதை மனசுல ஒரு திட்டம் வரணும், ஒரு வில் பவர் வரணும். ஹல்லேலூயா. ஆங்கிலத்துல சொல்லணும், ஒரு வில் பவர் வரணும். எதுக்கும் ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? ஒரு வில் பவர் வேணும். ஹல்லேலூயா. கர்த்தர் தருவார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அதான் இவர் மோசே மரித்த உடனே கொஞ்சம் ஆட்டம் கொடுத்தது உண்மைதான். ஜனங்களை பற்றி அவர் நல்லா ஸ்டடி பண்ணி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. பல நேரங்கள்ல மோசே கிட்ட இவங்க படுத்தின பாடெல்லாம் யாருக்கு தெரியும்? யோசுவாவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால கொஞ்சம் சஞ்சலப்பட்டார். சஞ்சலப்பட்டதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நம்ம பல நேரங்கள்ல ஹல்லேலூயா ஏதோ ஒண்ணு இழந்து, வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு இழந்து, ஏதோ ஒண்ணு விட்டு பிரிந்து, ஏதோ ஒன்று இல்லாம, ஒருவேளை எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலை, எல்லாராலும் அவமதிக்கப்பட்ட ஒரு நிலை, ஹல்லேலூயா, யாருமே ஏறிட்டு பார்க்க இல்லாத ஒரு நிலையில நிற்கிற அந்த சிச்சுவேஷன்ல கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், பலம் கொண்டு திடமானதாயிரு. ஹல்லேலூயா. திகையாத, கலங்காத, திகையாத. சொல்றது யாரு? ஒரு மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் அல்ல. கர்த்தருக்கு தெரியும். இப்போ யோசுவா தன்னந்தனியாக தனித்திருக்கிறார், யார் துணையும் இல்லை. இப்போ நான் இறங்கி போனோம். அதுவரையிலும் கர்த்தர் யோசுவாவோடு பேசினதே இல்லை. பேசினாரா? இல்ல. யாரை கொண்டுதான் பேசினார்? மோசேயை கொண்டுதான் கர்த்தர் என்ன செய்தார்? யோசுவாவோடு பேசினார். மோசே கிட்ட தான் கர்த்தர் பேசுவார். மோசே சொல்லிதான் யோசுவாவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதுவரை கர்த்தருடைய சத்தம் கேட்காத யோசுவா தன்னந்தனியாக தனித்து நின்ற நேரத்துல கர்த்தர் இப்ப சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்ப தாராளமா பேச ஆரம்பிச்சார். இதுவரை மோசேயை கொண்டுதான் பேசினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை புதுசா இருந்தது. இதுவரை காத்திருந்த யோசுவா தன்னுடைய டானுக்காக காத்திருந்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை யோசுவா நினைத்திருக்கலாம், மோசே இருந்த காலத்துல என் கூட பேசி இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே. ஹல்லேலூயா. இல்ல. எல்லா அனுகூலங்களையும் கர்த்தர் எடுத்து போட்ட பின்பு தன்னந்தனியாக தனித்து நின்ற யோசுவாவிடத்துல இப்ப கர்த்தர் பேசுகிறார். நீ கலங்காத. ஹல்லேலூயா. நீ பயப்படாத. ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்க மட்டும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அதுதான் வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. மோசேக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதே வாக்குத்தத்தத்தை மோசே மரித்த பின்பு ஊழியக்காரனாகிய யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க அவரை விட்டு தூரமா போனீங்கன்னா அவரும் உங்களை விட்டு தூரமாய் போவார். ஆமென். ஹல்லேலூயா. அதுல மிக முக்கியமாக 3 இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 3 வசனத்தை நீ வாசிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 1 அதிகாரம் 6வது வசனம் முதல்ல பலம் கொண்டு திடமானதாயிரு. இல்ல 5 வசனம் வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 6வது வசனம், பலங்கொண்டு திடமானதாய் இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அடுத்து அதனுடைய 7வது வசனம் வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாய் இரு. 9வது வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமானதாய் இரு, திகையாதே, கலங்காதே. போதும் 3 வசனத்தையும் வாசிச்சு பாத்தீங்கன்னா, முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருத்தனும் உனக்கு முன்னாலே எதிர்த்து இருக்க மாட்டான். நான் மோசையை கூட எடுத்தது மாதிரி உன் கூட இருப்பேன்ப்பா, நீ கலங்காத. முதல்ல கர்த்தர் சொல்லுகிறது அப்படிதான். ஆனாலும் யோசுவாவுக்கு அந்த கலக்கம் விட்டப்பாடில்ல. ஹல்லேலூயா. 2வது 6வது வசனத்துக்கு வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், பலம் கொண்டு திடமானதாயிடு. ஏன் பலவீனம்? ஏன் பலவீனப்படுற? நான் இருக்கேன் இல்ல, நீ பலம் கொண்டு என்ன செய், திடமானதாயிரு, நான் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்தை நீ என்ன செய்வாய், பங்கிட்டு கொடுப்பாய். வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க வைக்கிற கர்த்தருடைய வார்த்தை அந்த அடையாளங்களை நீங்க பார்த்துக் கொள்ளுங்களேன். அதுக்கப்புறம் 7வது வசனத்துல வரும்போது சொல்லுகிறார், நீ மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு. முதல்ல பலம் கொண்டு திடமானதாயிரு. இப்ப 2வது நீ தைரியமாயிரு, பலம் கொண்டு திடமானதாயிரு. 3வதாக நீ மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு. அப்பவும் யோசுவாவுக்கு கொஞ்சம் என்னதான், எப்படி ஆண்டவரே நான் இந்த ஜனத்தை நடத்துவேன், எப்படி ஆண்டவரே நான் இதை செய்வேன், எப்படி ஆண்டவரே இது சாத்தியம், எப்படி ஆண்டவரே இந்த காரியம் குடும்பத்துல நடக்கும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்களா, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் மீண்டு வருவேன் ஆண்டவரே, இயேசுவே இதுல நான் தோற்று போயிருக்கிறேன், இதுல எனக்கு ஒரு வெற்றி கிடைக்குமா? அல்லேலூயா. நான் காத்திருக்கிற இந்த காரியம் எனக்கு வெற்றியாய் முடியுமா? ஒருவேளை சோர்ந்து போய் தளர்ந்து போயிருந்தீங்க, நான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லலையே, கட்டளை இருக்குதுங்க, நீ என்ன செய், பலம் கொண்டு திடமானதாயிரு. கடைசி அதுதான் சொன்னார், கட்டளை இடவில்லையா, பலம் கொண்டு திடமானதாயிரு, திகையாத, கலங்காத. பயம் வந்தா என்ன வரும்? திகைப்பும் வரும், கலக்கவும் வரும். திட்ட மனசு. கர்த்தரை நம்புகிறவங்க அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருக்கணுமா? பர்வதம் அசைமா? 1000 பேர்ல 10,000 பேர்ல 10 லட்சம் பேர் யாருனாலும் என்ன செய்யாது? அசையாது. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நித்திய கன்மலையா இருக்கிறார். ஆமென். அவரை நம்புறவங்க திட்ட மனசா இருங்க. கர்த்தர் செய்வார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. செய்வாரா? செய்ய மாட்டாரா? தருவாரா? தரமாட்டாரா? ஆண்டவரை நம்புனா அக்கம் பக்கம் என்ன செய்யாதுங்க, அசையாதுங்க. எந்த மனுஷனும் சொல்லுவாங்க இது நடக்காது உனக்கு, எத்தனை வருஷம் காத்துக்க, இனிமையா உனக்கு நடக்க போகுதுன்னு மனுஷன் சொல்றாங்க. இல்லப்பா. ஹல்லேலூயா. எலிசாவும் போய் கொண்டு இருந்த போது எலிசா கிட்ட இப்படிதான் சொன்னாங்க தீர்க்கதரிசிகள் புத்திரர். எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். நீ என்ன செய்ய போற? நீ சும்மா இரு, எனக்கு தெரியும். இதுதான் சொல்லணும். நீ சும்மா இரு, உன் வேலை ஏதோ அதை பார்த்து நீ இரு, எனக்கும் கர்த்தருக்கு இருக்க தொடர்பு உனக்கு என்ன தெரியும்? ஹல்லேலூயா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், அசைய மாட்டேன், திடமானதா இருப்பேன். பலம் கொண்டு திடமானதா இரு, நீ போகும் இடம் எல்லாம். ஹல்லேலூயா. எந்த இடத்துல எந்த காரியத்துக்கு போறீங்களோ, இந்த 31வது நாள் கர்த்தர் எனக்கு தந்த அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்றேன். விசுவாசிச்சீங்கன்னா அடுத்த வாரம் சாட்சியா வருவீங்க. ஹல்லேலூயா. எந்த இடத்துல போறீங்களோ, எந்த காரியத்துக்கு ஸ்டெப் எடுக்கிறீங்களோ, எது செய்யணும்னு முன்ன போறீங்களோ, எடுத்து வைங்க தைரியமா. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. அந்த இடத்துல தான் கர்த்தர் யோசுவா கிட்ட சொன்ன வார்த்தை தான், நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன்ப்பா, நான் மோசே கூட இருந்தது மாதிரி உன் கூட இரு. ஹல்லேலூயா. இப்போ தைரியம் வந்தது யோசுவாவுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. தைரியம் வந்தது யோசுவாவுக்கு. யோசுவாவுக்கு தெரியாது, எனக்கு முதல்ல இருக்க டாஸ்க் யோர்தான் என்று தெரியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசேயை கொண்டு கர்த்தர் செங்கடலை 2ஆக பிளந்தாருன்னா, யோசுவாவை கொண்டு கர்த்தர் யோர்தானை பிரிக்க வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசேயை கொண்டு கர்த்தர் செங்கடலை தான் பிரிச்சார், யோசுவாவை கொண்டு கர்த்தர் யோர்தானை பிரிச்சார், எரிகோவை உடைச்சார். ஹல்லேலூயா. இன்னொரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் ஒரு காரியமே நடந்தது, ஒரு உலக சாதனை நிகழ்ந்தது. என்னது? சூரியன சந்திரனும் ஒரு பகல் முழுதும் என்ன செய்தது? தரித்து நின்றது. யாராலையும் செய்ய முடியும்? சூரியனை சந்திரனை நிறுத்த முடியுமா? யாராலையும். ஒரு வண்டியை கூட நம்மளால என்ன செய்ய முடியல, நிறுத்த முடியல. ஃப்ரீ பஸ் சொன்னோன்னா அவன் பாட்டில் எடுத்துட்டு என்ன செய்யறான்,
ஆனா பொம்பளை கை நீட்டுனா கூட நிறுத்த மாட்டேங்கிறான். இதான் உலகம். ஆனா ஒரு தேவ மனுஷன் பரலோகத்தை அசைத்து ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு கர்த்தர் கீழ்ப்படிந்து சூரியன் அதே நிலையில நின்றது, சந்திரன் அதே நிலையில நின்றது. எதுக்கு தெரியுமா? எதிராளிகள் சத்துருக்கள் படையெடுத்து வந்த போது அவர்களோடு யுத்தம் பண்ணும்படியாக சூரியனும் சந்திரனும் அப்படியே தரித்து நின்று வெளிச்சம் கொடுத்தது. நீ என்ன செய்ய? எல்லாரையும் வெட்டி சாட்சி. தெய்வ பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமாக ஹல்லேலூயா 10,000 படைகள் தான் வந்தாலும், ஹல்லேலூயா என்னதான் எதிர்த்து வந்தாலும் நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து உங்கள் பட்சத்தில் இருக்கிற வரைக்கும் வெற்றிதான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கூட கர்த்தர் இருக்கிறார் இப்போ தெரியுதா? ஆமென். அவர் இருந்தா நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் இருந்தா அவரை நேசிக்கிற நேசம் நமக்கு தெரியும். அவரை விட்டு நம்ம தூரம் போக மாட்டோம். ஹல்லேலூயா. எப்படா ஆராதனை ஓடி ஓடி வரணும் ஆண்டோடைய சமூகத்தை நாடி. கர்த்தரை நேசிக்கிறதுன்னா ஏதோ காணிக்கை கொடுக்கறதுன்னு யாரும் நினைக்காதுங்க. இதை பற்றி நான் பேசவும் வரல. அது உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா கொடுங்க, அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு போச்சு. நீங்க கொடுக்கலன்னா கர்த்தர் எப்படி என்ன செய்வார்? நடத்த வல்லமை உள்ளது. யோசுவாவை கொண்டு கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருந்தது. ஹல்லேலூயா. நீ கலங்காத, நீ திகையாத. உன்னை கொண்டு பெரிய திட்டம் நான் வைத்திருக்கிறேன். நீ செய்ய வேண்டிய காரியங்களில் அநேகமா இருக்கும்போது நீ ஏன் கலங்கி நிற்கிற? ஏன் திகச்சு நிற்கிற? உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய சில பிளான் கர்த்தர் வைத்திருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சில பர்பஸ் இருக்கும் உங்களை குறித்து. அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பும் போது, ஆமென், நம்ம யாருமே துணை இல்லையா ஆண்டவரே, எதுவுமே இல்லையா ஆண்டவரே, இது எப்படி ஆகும்? மரியாள் கேட்டது மாதிரி இது எப்படி ஆகும்? இதுதான் நம்ம கொஸ்டின். அந்த கர்த்தர் சொல்ற, நீ திகையாத, திட்டம் கொடு. மறுபடியும் அந்த வார்த்தை எனக்கு வந்துட்டே இருக்கு. திடம் கொண்டு பலம் கொண்டு திடமானதா இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உனக்கு கட்டளையிட இல்லையா? நான் ஒரு மனுஷன் சொன்னா கூட அவன் வாக்கு மாற்றுவான். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன செய்யாது? ஒரு நாளும் மாறாது. அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடல. யோசுவாவை கர்த்தர் கைவிட்டாரா? இல்ல, கர்த்தர் கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனங்களை எடுக்க எனக்கு ஆசை தான், டைம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த யோசுவாவை கொண்டுதான் மோசேயை கூட்டிட்டு போய் ஆண்டவர் என்ன சொன்னார்? அதோ இருக்குப்பா கானான், பாரு, அங்க இருக்கு, நீ பாருன்னு சொன்னார். ஆனா யோசுவாவுக்கு கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க பண்ணார். ஆமென். ஹல்லேலூயா. திகைத்து நின்ற தேவ பிள்ளைகளை கர்த்தர் சில காரியங்களை சுதந்திரிக்க வைப்பார். ஆமென். சில உங்களோட பெரியவங்க, உங்களோட நல்லவங்க, உங்களோட அதிக ஐஸ்வர்யம் உள்ளவங்க சிலதை பார்த்துதான் இருக்கிறாங்க, பெற்றுக்கொள்ளல. சில ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ளல, சுதந்திரிக்கல. இந்த காலை வேளையில கர்த்தர் திட்டவட்டமா சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரும் இல்லாம தனித்து நிற்கிற அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் பார்க்கதான் செய்வான், நீ சுதந்திரிப்ப. ஹல்லேலூயா. சுதந்திரிக்க மட்டும் செய்ய மாட்டேன், பலருக்கு பங்கிட்டு கொடுப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கானானை பங்கிட்டு கொடுத்தது யாரு? யோசுவா. ஆமென். ஹல்லேலூயா. மோசேயை கொண்டு கர்த்தர் அதை சொல்லல, அதை செய்யல. ஹல்லேலூயா. தனித்து நின்ற, திகைத்து நின்ற, பலம் இல்லாமல் நின்ற, அழுது கொண்டு நின்ற, ஹல்லேலூயா, யாரும் எனக்கு துணை இல்லையே என்று நின்ற அந்த யோசுவாவை கொண்டு கர்த்தர் இத்தனை பெரிய காரியங்களை செய்தாருன்னா, தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஒருவேளை நினைக்கல, எனக்கு ஆதரவா யாரும் இல்லை, எனக்கு அனுகூலமா யாரும் இல்லை, இந்த காரியத்துல என்ன யார் தூக்கி விடுவா, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வருவேன், என் குடும்ப சூழ்நிலை யாருக்கும் தெரியாது, சபையில தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது. இப்போ ஒரு நல்ல இதை முந்தினா ஒரு விஷயம், நான் என் சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன விஷயம்னாலும் சீக்கிரமா ஓடி எங்க போவாங்க? ஜெப வீட்டுக்கு போய் சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க. ஆனா இப்ப இருக்க பாஸ்டர்ஸுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு லக்கி பர்சன்ஸ் தான். யாரும் எதுவும் என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லை. எல்லாரும் விசுவாசத்துல வளரணும், சொல்லணும், சொல்ல வேண்டியது சொல்லணும். என்ன, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சில சொல்ல வேண்டிய காரியத்தை மறைக்காதுங்க. போன்னா போன்ல சொல்லுங்க, இல்லைன்னா நேரடியா வந்து சொல்லுங்க. சேர்ந்து என்ன செய்வோம்? ஜெபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அது ஒண்ணுதான் எங்களால செய்ய முடியும். பணம் தந்து யாருக்கும் உதவி செய்ய முடியாது. தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே செய்யுங்கப்பா. உங்க பாத்திரரா இருக்காங்களா? ஆண்டவரே இதை பெற்றுக்கொள்ள தகுதியா இருக்கிறாங்களாப்பா? உங்க கூட இருக்கிறாங்களா? ஆண்டவரை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் மாத்தவே மாட்டார். இதுவரைக்கும் கர்த்தர் செவி கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கர்த்தர் கேட்டு மௌனமா இருந்தா கூட கடைசி நேரத்துல எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அதனால ஒரு பெரிய தைரியம் இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சில காரியங்களை இந்த ஊழியத்தின் முகாந்தரம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு தரணும். ஹல்லேலூயா. ஏதோ அந்நியரை போல இருக்கக்கூடாது. ஆமென். அந்நியரை போலயோ விருந்தாளியை போலயோ இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே சரீரம், ஒரே அவயவங்கள், கிறிஸ்துவின் அவயவங்களாய் இருக்கிறோம். ஆமென். ஒரு அவயவம் பாடுபட்டா தெரியும். ஹல்லேலூயா. நான் வாயா இருந்தா நீங்க கையா இருக்கும்.
ஹல்லேலூயா. நான் கையா இருந்தா நீங்க காலா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் மூக்கா இருந்தா நீங்க கண்ணா இருக்கணும். இதுதான் அவயவங்கள். ஒரு அவயவம் பாடுபடுதுன்னா எல்லா அவயவம் சேர்ந்து என்ன செய்யும்? தடவும். இல்லை ஒரு கொசு வந்திருந்துன்னா கை நீ கடி, இந்த ரத்தத்தை குடிச்சிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்குமா? நம்மள தெரியாமலே கை என்ன செய்யும்? கொசுவை அடிக்கும். அதே மாதிரிதான் செய்யணும். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்மள தெரியாமலே பாரப்பட்டு என்ன செய்யணும்? தெரிஞ்சவங்களுக்காக என்ன செய்யுங்க? செவிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இதான் ஒரு பெரிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. தனித்து நின்ற யோசுவா. ஆமென். தனித்து நின்ற யோசுவாவோட கர்த்தர் கூட இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. மோசேயோடு கூட கர்த்தர் தான் இருந்தார். ஆனா மோசேக்கு ஏகப்பட்ட ஆட்கள் கூட இருந்தாங்க. ஆரோன் கூட இருந்தார், யோசுவா கூட இருந்தார், இன்னும் ஆசாரியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா யோசுவா தனித்து விடப்பட்ட நிலையில் என்ன செய்வேன்? மோசே மரித்து போயாது. ஜனங்களை நான் எப்படி நடந்தது? முன்னாடி யோர்தான் இருக்கிறது யோசுவாவுக்கு தெரியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த யோர்தானை கடப்ப. கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு உடனே நேர் வழி இல்லை, நல்ல பைபாஸ் மாதிரி வழி இல்லை, கடினமான பாதை தான். ஹல்லேலூயா. முதல்ல வந்தது என்னது? யோர்தான். ஹல்லேலூயா. யோர்தான் பிரவாகித்து ஓடுகிறது. இந்த ஜனங்களை அக்கறைப்படுத்தணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், வாசிங்க. யோசுவா 3வது அதிகாரம் 11-13 இந்த 2 வசனம் வாசிங்க. 11. இதோ சர்வ பூமிக்கு ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கு ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? ஹல்லேலூயா. சர்வ பூமிக்கு ஆண்டவராய் இருக்கிற தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால். நமக்கு எல்லாம் இது தெரிஞ்சதுனால ஒரு வார்த்தையில சொல்லிவிடுறேன். அந்த யோர்தான்ல இந்த உள்ளங்கால் பட்ட உடனே அது என்ன செய்யும்? சம்பவிப்பது என்னவென்ற ஒரு சம்பவம் நடக்கும். ஹல்லேலூயா. 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 தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாக யோர்தான் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அக்கறைப்பட முடியாத சில காரியங்கள். ஆமென். இக்கரையில நிக்கிறீங்க, ஆண்டவரே பிரவாகித்து போகிறது, இதை எப்படி நான் கடப்பேன் ஆண்டவரே? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற உடன்படிக்கை நீ சுமக்கிறியா? யோசுவா இடத்துல ஆரம்பத்துல அதுதான் சொன்னார். ஒண்ணு பலம் கொண்டு திடமானதாயிரு, இன்னொன்னு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. பிரியக்கூடாது ஆண்டவருடைய வார்த்தை. ஆமே. வார்த்தையை விட்டீங்கன்னா ஒண்ணே இல்லை. வார்த்தையை விட்டீங்கன்னா ஒண்ணே இல்லை. ஆனா சொல்ற உடன்படிக்கையை சுமக்கிற ஆசாரியருடைய கால் பட்ட உடனே ஒரு சம்பவம் அங்க நடக்கும்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோர்தான் என்ன செய்யும்? இரு பக்கமும் குவியலாக நிற்கும். ஜனங்கள் வெட்டாந்தரை வழியாக கடந்து போவாங்க. இன்னைக்கு எது தடை? யோர்தான் மாதிரி பிரவாகித்து வருகிற சில பிரச்சனை. கொஞ்சம் விட்டா ஹல்லேலூயா கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்றுதான் சங்கீதத்திலே பார்த்தோம். எனக்கு விரோதமா எழும்பினவன் சத்துரு இல்லப்பா அப்படின்னு நான் மறைஞ்சு போயிருப்பேன். எனக்கு சமமான மனுஷன், எனக்கு தோழன், என் வழிகாட்டி, என் ஃப்ரெண்டு, என் கூட இருந்தவன் தான் எனக்கு எதிராக வருகிறான். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதா? அந்த நேரத்தில் உடன்படிக்கையை சுமக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற தேவ பிள்ளைகளே, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வழிவிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு யோர்தான் குவியலாக நின்றது. ஆமென். ஒரு சம்பவம் அங்கே நடந்தது நம்முடைய வாழ்க்கையிலும். ஆமென். ஹல்லேலூயா. என்னதான் பிரவாகி வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நீங்க இருந்தீங்கன்னா, வார்த்தையினால் நிரப்பப்பட்டு, ஹல்லேலூயா, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் உள்ள வார்த்தையை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். காலம் சமீபமாயிருக்கிறது. வாசிக்கிறது கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க ஒரு தேவ பிள்ளை பிரயாசப்படணும். அனுதினமும் நடக்க பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. என்னென்ன எழுதியிருக்கு அதன்படி என்ன செய்யணும்? நடந்து கொண்டே இருக்கணும். அப்படி கை கொள்ளுகிற பட்சத்துல எப்பேற்பட்ட யோர்தான் பிரவாகித்து வந்தாலும் ஹல்லேலூயா அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. ஹல்லேலூயா. அந்த ஆசாரியருடைய கால் பட்ட உடனே யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக வருகிற பிரச்சனைகளை கர்த்தர் பின்னிட்டு திரும்ப வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என்னதான் பிரச்சனை வரட்டும், சந்தேகப்படாம விசுவாசிங்க. கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்க. நான் ஒரே வார்த்தையில மட்டும் சொல்ல விட ஆசைப்படுகிறேன். அந்த வீடுகளை நீங்க வாசித்துக் கொள்ளுங்க அந்த வசனங்களை. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, இப்போ ஒரு எரிகோ, கர்த்தர் கூட இருக்கிறார். நமக்கு எல்லாம் ஒரு கொஸ்டின் வரலாம், கர்த்தர் கூட இருக்கிறார்,
3 தடவை சொல்றாரு, நீ மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. நான் உனக்கு சொல்லலையா நீ பலம் கொண்டு திடமனதாயிரு? உயிரோட இருக்கிறனால நான் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை. யோர்தான் எதிர்த்து வந்துதா இல்லையா? வந்துதா? வசனம் சொல்லுது, ஏன் வருதுன்னு கேக்குறீங்களா? வசனம் என்ன சொல்லுது? ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. எதிர்த்து வந்தாலும் நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும், எத்தனை பேர் எதிராக வந்தாலும், எத்தனை யோர்தான் கரை புரண்டாலும், ஹல்லேலூயா, கூட இருக்கிறவர் பெரியவர், கடக்க பண்ணுகிற தேவன். அதனால பிரச்சனை வராதா, போராட்டம் வராதா? ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில கண்டிப்பா வரும். வருமா வராதா? வரும். வராதுன்னு யாரும் சொன்னா நம்பாதுங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரங்கள் தோற்று போறதுக்கு காரணமே சில குழி நரிகளும் சிறு நரிகளும் எனக்கு என்ன சொல்லிட்டு நடக்குது? உனக்கு போராட்டமே இல்லை, உனக்கு பிரச்சனையே இல்லை, நீ சர்ச்சுக்கு வந்தேன்னா உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், உனக்கு அது கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. ஆண்டவரை உண்மையா ஆராதிக்கணும், கர்த்தரை தேடணும்னு வந்தீங்கன்னா கர்த்தரை தரிசிக்கலாம், அவ்வளவுதான் கிடைக்கும். ஹல்லேலூயா. நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், முடிவிலே அந்த பரலோக ராஜ்யம் கிடைக்கும். கர்த்தர் இதெல்லாம் முதலாவது ஆண்டுடைய காரியங்களை தேடினீங்கன்னா உங்களுக்கான தேவைகளையும் கர்த்தர் என்ன செய்வார்? சந்திப்பார். அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக இப்போ எரிகோ வருகிறது. வாசிக்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. போதும் போதும் போதும். ஹல்லேலூயா. இப்போ இரண்டாவது வருகிறது. கர்த்தர் கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா யோசுவாவுக்கு ஒரு தைரியம் வந்தது, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார். யோர்தானை கடந்த நாமே, ஹல்லேலூயா, யோர்தானை கடந்தோ அவர் பலத்தார், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார், இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுத்தே யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தார், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார். ஹல்லேலூயா. யோர்தானை கடந்தது நம்ம பலத்தார் இல்ல, அவர் பலத்தார். எரிகோவை தகர்த்தது அவர் துதியார், நம்ம துதி இல்ல. நம்ம ஏதோ இல்லையா சோத்திரம் சொல்றோம் இல்ல, கர்த்தர் சொன்னபடி செய்தார், எல்லாம் என்ன செய்யறது? நடந்தது. ஹல்லேலூயா. எரிகோ அடைபட்டிருந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக. 2 லைன்ல சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். எது இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக தடைப்பட்டு இருக்கு? அந்த பக்கம் இருக்கு ஆசீர்வாதம், இந்த பக்கம் ஒரு பெரிய சுவர், ஒரு பெரிய மதில், கோட்டை, கோட்டைக்கு மேலேயே வீடு இருக்கு. அதை பற்றி எல்லாம் சொல்ல ஆசைதான், நேரம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த கோட்டைக்கு மேலேயே என்ன இருக்கு? வீடு இருக்கு. அது இடியுமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொன்னோம் எல்லாம் போயிருமா? இன்னைக்கு அநேகர் அதான் கேட்கிறாங்க. இப்ப இந்த பஸ்ஸுக்காரருக்கு அல்லேலூயாக்கு ஸ்தோத்திரத்துக்கும் விலை உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? உண்டு. ஆமென், உண்டு. ஒரு எரிகோ எப்படி தகர்ந்தது? துதியினால. அவர் துதியினால. அவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் சுற்றி வாங்கப்பா, ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை சுற்றி வாங்க. ஆண்டவர் ஞானமா சொல்லி கொடுத்தாரு. என்ன தெரியுமா? யோசுவா கிட்ட ஒருத்தன் கூட வாய் திறக்க கூடாது 6 நாள். ஒருத்தன் கூட வாய் திறக்க கூடாது. வாய் திறந்த நம்ம ஆட்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த பாஸ்டர் சொல்லி நம்ம இப்படி அல்லேலூயா சோத்திரம் சொல்லி இது விடவா போகுது? அங்க என்ன நடந்திருக்கும்? ஒரு அவிசுவாசம். நான் அப்படிதான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு அவிசுவாசம் கண்டிப்பா உருவாகி இருக்கும். ஆளுக்கு ஒரு இது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. இது சாத்தியமா? கர்த்தர் 6 நாள் வாய் அடைச்சாரு. ஆமென், அல்லேலூயா. சும்மா மௌனம் என்ன செய்யுங்க? சுத்தி வாருங்க. 7வது நாள் எத்தனை தடவை சுத்தி வரணும்? 7 தடவை சுத்தி வரணும். ஹல்லேலூயா. 7 தடவை சுத்தி வரணும். எப்ப நான் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்றேனோ அப்போ நீங்க என்ன செய்யணும்? ஆர்ப்பரிக்கணும். உடனே என்ன செய்யும்? இடிந்து விழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரவேசிக்க முடியல. எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தடைபட்டு இருந்தது. ஆமென். சில ஆசீர்வாதங்கள் உள்ள இருக்கிறது, பெற்றுக்கொள்ள முடியல. சில தடைகள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் துதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவானா இல்லையா? ஓடுவான். ஹல்லேலூயா. எரிகோ இடிஞ்சு விடுமா? விடாதா? விடும். ஹல்லேலூயா. எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதாவது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நெருங்க விடாம 2வது தடையாக காணப்பட்டது. கர்த்தர் துதியினால ஆண்டவருக்கு பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் என்ன இல்லை, தேவையில்லை. அல்லேலூயா. பெரிய ஆயுதங்கள் அவருக்கு தேவையில்லை. யோர்தான் பெரியவன்னா காலு பட்டா போதும். உடன்படிக்கையை சுமக்கிற தேவ பிள்ளை, வேத வசன சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து இதன்படி
நடக்கிற தேவ பிள்ளைங்களே, ஹல்லேலூயா, நீ கால் வைக்கிற இடம் ஆசீர்வாதம் தான். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக உடன்படிக்கையை சுமக்கிற தேவ பிள்ளைங்களே, நீ உங்க வாயிலிருந்து வருகிற துதி பலன் உள்ளது. ஹல்லேலூயா. வேற கடப்பார ஒண்ணும் கொண்டு போகலங்க. 4 கடப்பார எடுங்கடா நான் சொன்னாரா? எடுத்து அப்படி என்ன செய்யுங்க. நல்ல யுத்த சன்னத்தரான புருஷர்கள் இருந்தாங்க. யோசுவா நல்ல பலசாலி தான், யுத்த வீரன் தான். எடுங்க ஆளுக்கு ஒரு கடப்பாரு அப்படியே சொன்னாரு. இல்ல, துதிங்க, ஹல்லேலூயா, ஆர்ப்பரிங்க. கர்த்தர் செய்கிற காரியங்கள் எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஆனா மனுஷன் நம்பணும். இதுதான் கர்த்தர் செய்கிறதெல்லாம் எப்படி இருக்கும். நம்மளால சாத்தியமற்ற சில காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆனா நம்பணும். ஆனா என்ன செய்யணும்? நம்பணும். ஜனங்கள் நம்பினாங்க, ஆர்ப்பரித்தாங்க. எரிகோ அவர்களுக்கு முன்பாக என்ன செய்தது? விழுந்தது. ஆமென். அத்தனை பேரையும் சங்காரம் பண்ணி எரிகோவை பிடித்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவை கொண்டு எரிகோவை பிடித்தார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரையும் மொத்தம் சங்காரம் பண்ணார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை கர்த்தர் அழைத்து தெரிந்தெடுத்து தனிமைப்படுத்தி கொண்டு வராருன்னா, ஆமென், சும்மா விட்டு விடுகிறதுக்கு அல்ல. சில நேரங்கள்ல நினைப்பீங்க, ஐயோ நான் தனிமையா இருக்கிறேன், தனித்து இருக்கிறேன். நான் நினைத்த அநேக நேரங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தனிச்சு கொண்டு விட்டு இருக்கிறீங்களே ஆண்டவரே, ஹல்லேலூயா. உன்னை தனிமைப்படுத்தி கர்த்தர் உங்களை கொண்டு வர்றாருன்னா உங்களை கொண்டு சில காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவை மோசேயை விட்டு தனிமைப்படுத்தி பிரித்து கொண்டு வந்து நிறுத்தி, ஹல்லேலூயா, மோசே செய்ததை விட அநேக காரியங்களை யோசுவாவை கொண்டு கர்த்தர் செய்தார். ஆமென். மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஆமென். கடைசியாக ஆமென், ஹல்லேலூயா, வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் இன்னொரு வசனத்தை வாசிங்க. 12வது வசனம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். ஹல்லேலூயா. மூணாவதாக ஒரு பயங்கரமான உலக அதிசயம் அங்க நடக்கிறது. ஹல்லேலூயா. தனித்து விடப்பட்ட யோசுவா. அப்படி எப்போ மனசுல வச்சிருக்க, தனித்து விடப்பட்ட யோசுவா. இந்த 2 காரியங்கள் நடந்தது. அதுக்கப்புறமா ஆயி பட்டணத்தை பிடிச்சார். நிறைய காரியங்கள். அது யோசுவாவின் புஸ்தகத்தை இங்க வீடுகளை வாசிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கர்த்தர் ஒவ்வொரு இடங்களை ஆண்டவர் சொல்லிதான் என்ன செய்யறாரு, நீ போப்பா, நான் போலாமா ஆண்டவரே, இதை நான் முறியடிப்பேனா. ஹல்லேலூயா. 5 ராஜாக்கள் இப்ப விரோதமா எழுப்பி வந்து நிற்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. 5 விதமான ராஜாக்கள் எழுப்பி நிற்கிறாங்க. அந்த 5 ராஜாக்களும் 23வது வசனங்கள்ல அவர்கள் அப்படியே செய்து எருசலேமின் ராஜா, எப்ரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா ஆகிய 5 ராஜாக்களையும் ஹல்லேலூயா யோசுவா என்ன செய்தார்? முறியடித்தார். கெபியில போய் ஒளிச்சிருந்தாங்க. கெபியில பிடிச்சு கொண்டு வந்து அவன் தோளுக்கு மேல காலை வைக்க வச்சு எல்லாவரையும் வெட்டி கொண்டு எந்த மரத்துல தூக்கி போட்டார். ஹல்லேலூயா. எதுக்கு தெரியுமா இதெல்லாம்? ஆமென். உங்களை கொண்டு சில காரியங்கள் சத்ரு இன்னைக்கு ஒருவேளை பயங்கரமா கர்ஜித்து வரலாம் உங்களுக்கு விரோதமா. தேவ பிள்ளையை கலங்காதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன 3 காரியம் கர்த்தர் சொன்னார். நீ பலம் கொண்டு திடமானதாயிரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு தெரியாமல் இருக்கட்டும். அதுக்கு மாத்திரம், ஹல்லேலூயா, அது மாத்திரம் செய்ய நீ கவனமாயிரு. இந்த வேத வசன சத்தியத்தின்படி செய்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு காரியம் கர்த்தர் செய்யாம இருக்கவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நம்புறீங்களா? கர்த்தர் செய்யாம இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. மூணாவதாக கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? தைரியமாயிரு, திடம் திகையாது, கலங்காது. நீ போற இடத்துல எல்லாம் நான் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இவ்வளவு தைரியம் கர்த்தர் தந்தாருன்னா நமக்கு எதுக்கு கலக்கம்? ஹல்லேலூயா. நம்ம எதுக்கு தரையணும்? ஹல்லேலூயா. சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும் தரித்து நில் என்று ஒரு மனுஷன், அவனுக்கு வெளிச்சம் தேவைப்படுது. எதிரிக்கு கூட என்ன செய்யணும்? யுத்தம் செய்ய என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். அந்த காலத்துல வேற எதுவுமே இல்ல. அப்போ ஒண்ணுதான் இருக்கு. என்ன வேணும்? சூரிய வெளிச்சம் வேணும். சாத்தியமா? சாத்தியமா? இன்னைக்கு எல்லாமே அஸ்தமித்த ஒரு நிலைமை, எல்லாமே இருண்டு போயிருக்கிற நிலைமை. யார் எனக்கு வெளிச்சம் தருவாங்க? இந்த இருளின் பாதையில நான் போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு வெளிச்சமா யார் வருவா? ஒருவர் இருக்கிறார், நீதியின் சூரியன் அவர். ஆமென், ஹல்லேலூயா. அது ஒரு நாள் அஸ்தமிக்காத சூரியன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சூரியன் என்ன செய்யாது? அஸ்தமிக்காது. எந்த மேக கூட்டமும் அதை என்ன செய்யாது? மறைக்காது. ஒரு யோசுவாவுக்காக ஒரு பகல் வரைக்கும் சூரியன் நிலைத்து நின்றதுன்றார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்துல அந்த நாளை போல ஒரு நாள் இல்லவே இல்லை. அந்த வசனத்தை கூட வாசிங்க. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளை ஒத்த நாள், அதற்கு முன்
அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த நாளை போல ஒரு நாள் இல்ல. அது ஒரு அபூர்வமான நாள், அது ஒரு அதிசயமான நாள். உங்களுக்காக கர்த்தர் செய்கிற காரியங்களை செய்கிற அந்த நாள் அது ஒரு ஆச்சரியமான நாளா இருக்கு. மாமே, ஒருவேளை கொஞ்சம் பேரை நம்ம வந்து இருக்கிறோம். இது எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? சாத்தியம். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சீங்கன்னா சாத்தியம். அவ்வளவுதான் நான் சொல்றேன். வேற எதுவுமே படிக்கண்டா. எந்த சயின்ஸும் படிக்கண்டா, சாஸ்திரமும் படிக்கண்டா, ஹிஸ்டரியும் படிக்கண்டா, இங்கிலீஷும் படிக்கண்டா, கிராமரும் படிக்கண்டா. எது மட்டும் இந்த வசனத்தை கேட்கிற அந்த வசனத்தின்படி கை கொண்டால் போதும். கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அவர் அதை செய்து முடிப்பார். இன்னும் ஒண்ணு, விசுவாசமா இருக்க, தைரியமா இருக்க. கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 21வது வசனத்துல, கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராத்சிம் மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொண்டார். கர்த்தர் அபூர்வமான சில காரியங்களை செய்வார். இது ஒரு அபூர்வம்னு நம்ம என்ன சொல்றோம்? இது நடக்க சாத்தியமே இல்லாத சில காரியங்கள் நடந்தால் அதுதான் என்னது? அபூர்வமான காரியங்கள். ஹல்லேலூயா. தாவீதுக்காக கர்த்தர் பெராத்சிம் மலையிலே கர்த்தர் சத்துருக்களை சிதறடித்தார். ஒரு யோசுவாவுக்காக கர்த்தர் எந்த இடத்துல கிபியோனிலே அபூர்வமான காரியங்களை செய்தார். ஆமென். அப்படியானால் தேவ பிள்ளைகளை அன்றைக்கு பரிசுத்தவான்களுக்கு செய்தாருன்னா நமக்கு செய்வாரா? செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. கடைசியில இந்த யோசுவா கானானை சுதந்தரித்தார். ஆமென். விசுவாசிக்காதவங்க அதை சுதந்தரிக்கல. அந்த ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு சுட்டி காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 3:19. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். எதனால பிரவேசிக்க முடியல? அவிசுவாசம். ஏன் பெற்றுக்கொள்ள முடியல சில காரியங்கள்? விசுவாசத்தை கிட்ட ஒரு என்ன கூட போட்டா போதும், ஒரு ஆ மட்டும் போட்டா போதும். நீங்க விசுவாசத்தை கிட்ட என்ன போட்டா போதும்? ஒரு ஆ போட்டா போதும். ஆண்டு போயிடும் அவிசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசம் எங்கேயோ போயிடும். நமக்கு அந்த அவிசுவாசம் வேண்டாம். விசுவாசம் வர்த்திக்கட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கானானுக்கு நேராக பிரயாணம் பண்ணாங்க. ஆனா அவிசுவாசத்தினாலே அதை பெற்றுக்கொள்ளாமல் போனாங்க. இன்னைக்கு அவிசுவாசம் வேண்டாம். சாத்தியம் இல்லதான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் சாத்தியம். ஆமென். இந்த 31ஆம் தேதி கர்த்தர் சொல்லுகிறார் இது சாத்தியம். எல்லாரும் கண்களை மூடலாமா? அநேக வசனங்களை நிறைய காரியங்கள் எடுத்தேன். சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு. சின்ன குழந்தைங்க பசியோட இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்துல கண்களை மூடலாம். ஒரு யோசுவாவுக்காக, ஹல்லேலூயா, தனித்து நின்ற ஒரு யோசுவாவுக்காக, அதுவரை யோசுவாவிடத்தில் பேசாத கர்த்தர் அன்றைக்கு பேசுகிறார். ஹல்லேலூயா. நீ பயப்படாத, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாத. ஹல்லேலூயா. உன்னைய காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. நீ புத்திமானாய் நடந்துக்கோ. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு தெய்வ பிள்ளைக்கு ஞானம் வேணும். ஹல்லேலூயா. எதை செய்தாலும் ஞானமா செய்யுங்க. இதை நான் போலாமா? இந்த இடத்துக்கு நேர செய்யலாமா? இந்த வார்த்தையை நான் பேசலாமா? ஹல்லேலூயா. ஞானம் மிக முக்கியம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள்ல சாலமோன் சொல்லும்போது சொல்லுவார், எண்ணத்தை சம்பாதிச்சாலும் யுக்தியை சம்பாதிச்சுக்கோ, ஞானத்தை சம்பாதிச்சுக்கோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஞானமாய் நடந்துக்கோ. கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியவே வேண்டாம். வாயை விட்டு கர்த்தருடைய வார்த்தையை பிரிய வேண்டாம். சங்கீதம் 1வது சங்கீதத்துல 2வது வசனத்துல, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னென்ன வார்த்தைகள் வாயில வருது? ஹல்லேலூயா. 4 பேர்கிட்ட பேசினா 4 வேத வசனத்தை சொல்லுங்க. உங்க வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும், கேட்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. புத்திமான நடந்துக்கோ, திகையாத, கலங்காத, பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறேன். நான் சொல்லி இருக்கிறேன். பிறகு நீ ஏன் அப்பா கலங்குற? ஏன் திகையிற? பிள்ளைகள் எல்லாம் வாயில திறந்து, அப்பா எனக்கு ஞானத்தை தருங்க, ஸ்கூல் திறக்க போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலம் கொண்டு திடமனதா இருங்க. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில இந்த இடத்துல ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்க கூட நான் இருக்கிறேன். எதை செய்யணுமோ தைரியமா செய்யுங்க.
ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு செய்யுங்க. அவிசுவாசங்கள் நம்மை விட்டு நீங்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் தைரியமான வார்த்தையை கொடுத்த உடனே யோசுவாவுக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. யோர்தானை கடந்தார், எரிகோவை தகர்த்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வலது அதிசயம் ஒன்று நடந்தது. சூரியனும் சந்திரனும் அப்படியே வானத்திலே நிலைத்து நின்றது. அப்படியானால் இந்த காலை வேளையில தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, யோசுவாவுக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசுவா ஒருவேளை நினைச்சிருக்கலாம், எல்லாமே அஸ்தமித்து போனது, மோசே என்னை விட்டு போனார், மோசே யோசுவாவை விட்டு போனாலும், ஹல்லேலூயா, மோசேயை விடவும் பெரியவர் இயேசு. ஹல்லேலூயா. மோசேயை விடவும் பெரிய கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். இன்னைக்கு நீங்க எல்லா அனுகூலங்களும் உங்களை விட்டு எடுபட்டு போனாலும் கர்த்தர் மாத்திரம் கூட இருக்கிறாருன்னா பாருங்க, அது போதும். கர்த்தர் கூட இருக்கிறாரு. எல்லாரும் போயாச்சு, இனி யாரும் இல்ல, துணையா இல்ல, உதவி செய்ய யாரும் இல்ல, ஈவன் கடன் தர கூட இனி யாரும் இல்ல. அந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களா? நிர்பந்தமான சூழ்நிலையில கர்த்தர் மாத்திரம் கூட இருந்தாருன்னா போதும், போதும், போதும். அனுகூலமான எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றுவார். தனித்து உன்னை கொண்டு விட்டுருக்கிறாருன்னா உன்னை கொண்டு சிலதை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். உங்களை கொண்டு சிலதை செய்வதற்காக கர்த்தர் உங்களை தனித்து கொண்டு வருவார். சில இடங்களை விட்டு பிரிப்பார், சில சொந்த பந்தங்களை விட்டு பிரிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நண்பர்களை விட்டு பிரிப்பார். ஹல்லேலூயா. சில உறவுகள் பிரிந்து போகும். எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில இடங்களை கர்த்தர் பிரித்தெடுத்து கொண்டு வருவார், பிரித்தெடுத்து கொண்டு வருவார். கொண்டு வந்து விட்டு விட்டு கர்த்தர் பேசுவார். நீ பயப்படாதப்பா, நான் கூட இருக்கிறேன். நீ திகையாத, நான் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ போக இடம் எல்லாம் நான் தான் கூட இருக்கிறேன். இதுவரை கூட இருந்தவங்க எல்லாம் விட்டு போயிட்டாங்க. பலர் நம்மளை விட்டு மறைந்தே போய்விட்டாங்க, பலர் விட்டு விட்டு போய்விட்டாங்க, பலர் காணாதவர்களை போல கூட போய்விட்டாங்க. கவலைப்படாதுங்க. ஐயோ, இவ்வளவு நேசிச்சாங்களே, இவ்வளவு அன்பா இருந்தாங்களே, இன்னைக்கு என்ன காணாதவர் போல போறாங்களே. இது கர்த்தர் செய்கிற காரியம். ஆமென். அவர் உன் பட்சத்துல வரணும்னா சிலரை அகற்றுவார். ஆமென். சிலரை அகற்றுவார், உங்களை விட்டு நீக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. சில பலத்த கிரியைகளை செய்யும்படியாக, சில காரியங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்யும்படியாக சிலவற்றை எல்லாம் கர்த்தர் அகற்றி தனித்து கொண்டு விட்டு சொல்லுவார். நீ பயப்படாத, என்ன மாத்திரம் நம்பு. ஹல்லேலூயா. என் வார்த்தை மாத்திரம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன். ஹல்லேலூயா. 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 தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு மட்டுமல்ல யோர்தான் வழிவிடுகிறது, இன்னைக்கும் வழிவிடும். ஹல்லேலூயா. பிரவாகித்து வருகிற பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக இருக்கிறதான எரிகோ கோட்டைகளை கர்த்தர் தகர்த்து போடுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. 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 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ அடைபட்டு இருந்தது. எதையும் பார்க்க முடியல, எதையும் காண முடியல. ஆசீர்வாதம் ஒரு சவருக்கு அந்த பக்கம் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஐயோ, கை கெட்டுனது வாய் கெட்டலையேன்னு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. துதிங்க. ஹல்லேலூயா. வாய்களை திறந்த துதிக்க என்னதான் கஷ்டம்? காசு கொடுக்கணுமா துதிக்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்ல காசா கொடுக்கணும். ஆண்டவரே, நீங்க செய்வீங்கப்பா. ஹல்லேலூயா. நீங்க செய்வீங்கப்பா. கர்த்தரை துதிக்கிற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன். எப்பேற்பட்ட எரிகோ அடைக்கப்பட்டிருந்தாலும் அதை மாற்ற உடைக்க கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க வாய்களை திறந்து, ஆண்டவரே, இது எனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறதப்பா, இந்த எரிகோ எனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறதப்பா, இந்த யோர்தான் எனக்கு முன்பாக பிரவாகித்து வருகிறது ராஜா. சத்துரு யுத்தம் பண்ண பிரவாகித்து வந்து கொண்டிருக்கிற 5 ராஜாக்கள் வந்தாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணி பண்ணி ராத்திரி ஆச்சு, வெளிச்சம் இல்லை, ஒரே ஒரு சோர்ஸ் தான். தேவ சமூகத்துல சொல்லுகிறார், சூரியனை நீ தரித்து நில்லு, நீ அஸ்தமிக்காத. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் எதிர்த்து வந்து கொண்டு இருக்கிறாங்க, எல்லாம் அஸ்தமித்தது போல இருக்கிறது ஆண்டவரே, எல்லாம் இருளா இருக்கிறது. நீதியின் சூரியனே, நீங்க எங்க வாழ்க்கையில வாங்கப்பா. ஹல்லேலூயா. வெளிச்சமாக வாங்கப்பா, எங்களுக்கு உதவியாக வாங்கப்பா, தரித்து நில்லுங்கப்பா எங்க வாழ்க்கையில. எத்தனை பேர் கேட்பீங்க? ஹல்லேலூயா. அந்த நீதியின் சூரியன் உங்க வாழ்க்கையில வந்தாருன்னா, உதித்தாருன்னா, ஹல்லேலூயா, வெற்றி உங்களுக்கு 5 ராஜாக்களை முறியடித்தான் இயேசுவா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் எதிராக படையெடுத்து வந்தாரு? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. 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 தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஓட்டமும் பிரயாசமும் வீணா போக வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கானானுக்கு நேராக தான் பிரயாணப்பட்டாங்க.
ஆனா கடைசியில போனதோ ஹல்லேலூயா யோசுவாவும் காலேபும். கர்த்தர் சொன்னார், வாக்குத்தத்தத்தை சொன்னார், மோசே நீ பார்ப்ப சுதந்தரிக்க மாட்ட. ஆனா யோசுவாவை பார்த்து சொன்னார், யோசுவாவே உன்னை கொண்டு போய் நான் சுதந்தரிக்க வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவரவர் வீதத்தை பங்கிட்டு கொடுக்க உன்னை தெரிந்து கொண்டு விட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சிலரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார், சிலருக்கு உதவி செய்யும்படியாக, சிலரை கனப்படுத்தும்படியாக, ஹல்லேலூயா, சிலருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும்படியாக உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒண்ணு இல்லை ஆண்டவர் சொல்லாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் தான் இருந்தது கொஞ்சமாவதுதான். அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளதான் விரும்பினார். ஆனா தீர்க்கதரிசி போய் கேட்கிறார், முதல்ல எனக்கு ஒண்ணுதான். ஹல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மையா இருங்க. ஹல்லேலூயா. அநேகத்தின் மேல் கர்த்தர் அதிகாரியாக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஞ்ச காலம் முழுவதைக்கும் கலசத்துல தீர்ந்து போகல. ஆமென். எண்ணெய் என்ன செய்யல? தீர்ந்து போகல. ஹல்லேலூயா. கொஞ்சத்துல கர்த்தருக்கு உண்மையா இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொண்டான் யோசுவா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பங்கிட்டு கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்படியானால் தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, தனித்து விடப்பட்ட உங்களை கொண்டு கர்த்தர் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். எல்லாரும் எழுமினிப்போம். அப்படி எழுமினின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு யோசுவாவை கொண்டு இந்த காரியங்கள் எல்லாம் செய்றீங்கன்னா என்ன கொண்டு என்ன செய்ய போறீங்கப்பா? ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் கரங்களை தூக்கி ஹல்லேலூயா கர்த்தருக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, தனித்து விடப்பட்டதுல இருக்கிறப்பா, எந்த ஒத்தாசையும் இல்லை, எந்த உதவியும் இல்லை, நீங்க எனக்காக எழும்புங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.